கீதாஞ்சலி என்னும் பக்தை ஒருவள் மலைக்கண் நோயால் அவதிப்பட்டாள். சென்னை பட்டினத்தின் சிறந்த ஆஸ்பத்திரியில் வைத்தியர்கள் பார்த்து குணமாகதென்றார். 12 ஆண்டுகள் துக்கமம்மா, பொறுக்கவே முடியாதா தவிப்பம்மா. 12 ஆண்டுகள் துக்கமம்மா, பொறுக்கவே முடியாதா தவிப்பம்மா. இந்த ஜன்மத்தில் அவள் கண் பார்வை அடையும் அசைக்கை விட்டாளம்மா. இந்த ஜன்மத்தில் அவள் கண் பார்வை அடையும் அசைக்கை விட்டாளம்மா. பக்தையின் தவிப்பை கவனித்த எங்களம்மா ஊக்கத்தை தந்தாள் அன்னை பத்மம்மா. அவருக்கு தெரிந்த பக்தரின் மூலம் தரிசனத்திற்கவள் கீதாவை அழைத்தாள். மகிமையை கேட்டதும் உடனே அன்னை தரிசனம் செய்திட வந்தாளே. அன்பான அன்னையின் ஆலயத்தில் அவள் முழு நாள் சேவையே செய்தாளம்மா. அன்பான அன்னையின் ஆலயத்தில் அவள் முழு நாள் சேவையே செய்தாளம்மா. பக்தையின் பிரச்சனையை அறிந்த எங்களம்மா பேரனுகிரகம் செய்து அனுப்பி வைத்தாளம்மா. வீடு திரும்பியா கீதாஞ்சலி கன்று மாலை நேரத்திலும் கண் பார்வை தெரிந்தது. அற்புதத்தை செய்தாய் என்ற நன்னையை என்றென்று துதிப்பேன் என்றாரம்மா. இந்த ஜன்மமுள்ளவரை அவள் சேவையை செய்து மகிழ்வேன் என்றாரம்மா. கலியுகத்தில் வாழும் பக்தர்களை என்றென்றும் காப்பாளே பத்மம்மா. கர்நாடக மாநிலத்தில் மண்டிய என்ற ஊரில் ஜெயஸ்ரீ என்றொருத்தி வாழ்ந்து வந்தாளம்மா. பண கஷ்டத்தினால் கடன் தொல்லையினால் தினந்தோறும் அவள் கவலையில் மூழ்கினாள். அம்மாவின் மகிமையை கேட்டாவள் அன்று நேமோட்சத்திற்கு வந்தாளம்மா. அம்மாவின் தரிசனம் கிடைக்கவே மெய் மறந்து அவளே நின்றாளம்மா. அம்மாவின் தரிசனம் கிடைக்கவே மெய் மறந்து அவளே நின்றாளம்மா. அம்மாவை பார்த்தவள் செல்வம் வேண்டும் என்று கேட்கும் விஷயத்தை மறந்து நின்றாளம்மா. ஆனால் பக்தை அவள் பத்மம்மாவிடமோ மங்கல்யம் நீடிக்க கேட்டு கொண்டாளம்மா. ஊருக்கு திரும்பி வந்த அவள் தினம் அம்மாவை நினைத்தே இருந்தாளம்மா. நாட்களும் பலவோ போன பின்னே வீட்டில் நடந்துள்ள சம்பவத்தால் ஆடி போனாள். ஜெயஸ்ரீயின் கணவன் கடன் தொல்லையினால் தூக்கு கயிற்றினில் தொங்கி நின்றான். அங்குள்ள மக்களோ அவனை இறக்கியே இறந்து போனான் என்று வருந்தி சொன்னார்கள். அம்மாவை நினைத்து மனைவி அவள் கணவனின் உயிரை கேட்டாளம்மா. சத்யவானின் சாவித்ரி போலவே அம்மாவிற்கு வேண்டுதல் விட்டாளம்மா. சாவித்ரி போலவே அம்மாவிற்கு வேண்டுதல் விட்டாளம்மா. கருணை உள்ளமே எங்கள்
பத்மம்மா பிணமாய் போனவனுக்கு உயிரை கொடுத்தாளம்மா பிணமாய் போனவனுக்கு உயிரை கொடுத்தாளம்மா பக்தையின் துன்பம் பார்த்து பொறுக்காத பத்மம்மா உடனே துன்பத்தை விலக்கி விட்டாளம்மா உடனே துன்பத்தை விலக்கி விட்டாளம்மா மாங்கல்யம் காப்பாற்றி தந்தாளம்மா அவர் வாழ்வை மலரவும் வைத்தாளம்மா மாங்கல்யம் காப்பாற்றி தந்தாளம்மா அவர் வாழ்வை மலரவும் வைத்தாளம்மா நீமத்தில் வேண்டிய பாக்கியமே அவள் வாழ்வினில் மாபெரும் அதிசயமே